ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வாழைப்பூ வச்சு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு வாழைப்பூ எடுத்து அதை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது வாழைப்பூவை கையில் எடுத்துக்கோங்க. இதை லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணாலே போதும், கீழே உள்ள அந்த தோல் தனியாக வந்துடும். இதை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது அதுக்கு நடுவில் இந்த மாதிரி நரம்பு மாதிரி இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த வாழைப்பூவில் 2 தான் ரிமூவ் பண்ணணும். ஒன்று கீழே இருக்கிற அந்த ஸ்கின்னையும் நடுவில் இருக்கிற அந்த நரம்பு, இது 2 மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை நறுக்கிக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வாழைப்பூ சீக்கிரமாக வேகும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் நைட்டே க்ளீன் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா க்ளீன் பண்ணி மோரில் போட்டு ஊற வச்சுக்கோங்க, இல்லாட்டி வாழைப்பூ கருத்துரும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை நல்லா தண்ணியில் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு கடாயில் போட்டுக்கலாம். கடாயில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். இதுலேயே வாழைப்பூவை நல்லா ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது வாழைப்பூவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த பொரியலுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 4-5 வெள்ளைப்பூடு உரித்து வச்சுக்கோங்க, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்லா இந்த மாதிரி இருக்கணும், பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி பூ மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகவும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு, ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் பொரியல் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற வாழைப்பூவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயத்தோட நல்லா ஒட்டுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. வாழைப்பூ ஏற்கனவே வெந்திருக்கு, அதனால் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மிளகாய் துருவலை உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, வாழைப்பூ பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் சாப்பாட்டில். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.